டவர் பணியை நிறுத்திடு, காத்திடு காத்திடு. சீமான் தம்பிகள் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். இன்சாட் நிறுவனமே, இன்சாட் நிறுவனமே, நிறுத்திடு நிறுத்திடு, அவர் பணியை நிறுத்திடு, காத்திடு காத்திடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், சீமான் தம்பிகள் ஆர்ப்பாட்டம், சீமான் தம்பிகள் விட மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம். இது நாலூர் பகுதி கேஷுபுரம் பகுதியில் முறையான அனுமதியின்றி இன்சாட் என்ற ஒரு தனியார் நிறுவனம் இங்கே வந்து ஒரு செல்ஃபோன் டவர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த செல்ஃபோன் டவர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம் 1986 படி எந்த வித முறையான அனுமதி இவங்க பெறல, ப்ராப்பர் டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை. அந்த இஎம்ஆர் எலக்ட்ரிக் மெடிக்கல் ரிப்போர்ட் அதுவும் கேட்டால் இல்லை, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் சர்டிஃபிகேட் கேட்டோம் அதுவும் இல்லை. சரி, இது முன்னறிவிப்பு எதாவது கொடுத்துட்டு அந்த முன்னறிவிப்பும் இல்லை. இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த இன்சாட் நிறுவனம் மட்டும் அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒப்புதல் போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய டவரை வந்து எழுப்பிட்டுருக்காங்க. இந்த டவர் வந்து எப்போ எழுப்ப ஆரம்பித்தாங்கன்னா அந்த நாள்லேருந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து தொடர்ந்து வந்து இந்த பணி மேற்கொள்ளக்கூடாது. இங்கே வந்து பூங்கா வருது, பக்கத்தில் வந்து சிறுவர் பூங்கா ஒன்று வருது. இதெல்லாம் நாங்கள் வந்து பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது, பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது, கிட்டத்தட்ட 100 மீட்டர் பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது. இது வந்து மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இவ்வளோ இருந்தும் இவங்க வந்து எந்த ஒரு முறையான அனுமதி இல்லை, பாதுகாப்பு திட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணல, எந்த ப்ரோட்டோக்காலும் ஃபாலோ பண்ணாமல் இவங்க பாட்டு வந்து இவங்க தன்னிச்சையாக செயல்பட்டு இவ்வளோ பெரிய கோபுரத்தை அவங்க அமைச்சிட்டு இருக்காங்க. இது அமைக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து 1 மாதம் 2 மாத காலமாக நான் வந்து இங்கே இருக்க சமூக ஆர்வலோட சேர்ந்து போராடிட்டு இருக்கோம். எங்களோட பேச்சுக்கு எந்த வித அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி இஎம் அந்த எலக்ட்ரிக் மெடிக்கல் ரிப்போர்ட் அந்த டாக்குமெண்ட் இருக்கா, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட்டில் எதாவது அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களா, இல்லை கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களா, எந்த அப்ரூவல் காப்பியும் இல்லை. நாங்கள் எப்போ எது கேட்டாலும் அப்ரூவல் இல்லை, நாங்கள் மேலிடத்தில் பார்த்துருக்கிட்டு எங்களுக்கு எதிராகவே கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இருக்க மக்களுக்கும் குறிப்பாக பார்த்து இங்கே இருக்க வாழ்வாதாரத்தை வாழ்கிற மக்களுக்கும் வந்து இது வந்து இது வர்றது வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளோ தூரம் இருக்கும்பொழுது உடனடியாக அந்த இன்சாட் நிறுவனம் வந்து இந்த பணியை நிறுத்தணும், முறையான அனுமதி பெற்று இதை இது பண்ணணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நமக்கு மேற்கொண்டுட்டு இருக்கோம். நாங்கள் எங்களோட லீகல் டீம் வச்சு எங்களை வழக்கறிஞர் அணியை வச்சு இது வந்து சட்ட ரீதியாக தடுத்து பணிகளை வந்து நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். இதற்கிடையில் வந்து இப்போ ஏன் நாங்கள் இந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம்னா இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான். இந்த பணி நடக்கக்கூடாது, உடனடியாக தடுத்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இல்லை. மறுபடியும் வந்து இவங்க பணியை மேற்கொண்டு தொடர்ந்தால் இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இங்கே வெடிக்கும். நாம் தமிழர் கட்சி சார்பாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 40 பேர் வந்திருக்கோம், இன்னும் 400 பேர் கூடுவோம், 800 பேர் கூடுவோம். இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக நடக்கும். உடனடியாக வந்து இதை வந்து இந்த இன்சாட் நிறுவனம் தடுத்து நிறுத்தணும். முறையான அனுமதி வந்து கவர்மெண்ட்லேயோ கலெக்டர்கிட்டையோ இல்லை இங்கே இருக்கிற பேரூராட்சி மண்டலாட்சி எல்லாருக்கும் வந்து முறையான சர்டிஃபிகேட் வாங்கிட்ட பிறகு இதை வந்து முறையான இது இருக்குது. இங்கே எந்த பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கோ இங்கே இருதய நோயாளிகளுக்கோ இல்லை வந்து மாணவர்களுக்கோ பள்ளிகளுக்கோ இங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க் எந்த பாதுகாப்பு இருக்கிற பட்சத்தில் இதை தொடரலாம். அது வரைக்கும் இந்த பணியை வந்து தடுத்து நிறுத்தணும். இந்த எதுவுமே இங்கே தடுத்து நிறுத்தாத ஒரு பட்சத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் முன்னெடுப்போம். நன்றி.